ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வாத்து கிரேவி. இது ஹோட்டலில் எப்படி செய்கிறாங்களோ அந்த மாதிரி நல்ல டேஸ்டியான சுவையான சூப்பராக செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயில் சுத்தமான கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சோடனே சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, இஞ்சி கொஞ்சோண்டு எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வணங்கணும். இப்படி நல்லா எண்ணெயில் நல்லா வணக்கி விடுங்க. இப்படி நல்லா வணங்குறப்பமே கொஞ்சம் வெங்காயம் நல்லா வணங்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வணக்கி விடுங்க. நல்லா இப்படி எண்ணெயில் வணங்குச்சுன்னா ஹோட்டலில் இருக்கிற மாதிரி வாத்துக்கறி சூப்பராக இருக்கும். அப்படி நல்லா வணக்கி விடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் வணக்கிறப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரம் வெங்காயம் நல்லா வணங்கும். இப்போ பட்டை, சும்மா 2 பீஸ் பட்டை, கிராம்பு, சோம்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, இவ்வளோத்தையும் கொஞ்சம் தான் நான் சேர்த்துருக்குறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கசகசா சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. இப்போ இது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். சுத்தமான கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. இப்போ கிராம்பு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கிராம்பு ஒரு 3 போடுறேன். நல்லா இதாகட்டும். அப்புறம் நான் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போடுறேன். ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. வரமிளகா போட்டு நல்லா இப்படி வணக்கி விடுங்க. கருவேப்பிலை போட்டு இப்படி நல்லா வணக்கி விடுங்க. பூண்டு இப்படி தட்டி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி சேர்க்க வேண்டாம். தட்டி சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாசனை நல்லா இருக்கும். அரைச்சிங்கன்னா கூட அந்த வாசனை கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ இப்படி நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா வணங்கட்டும். வாத்துக்கறி நான் போடுறேன். இது ஒரு வாத்து. இது இந்த ரத்தத்தோடையே சேர்த்திங்கன்னா தான் இந்த கவுச்சி வாடை அடிக்காது. ரத்தத்தை நீங்கள் கழுவிட்டிங்கன்னா கவுச்சி வாடை கொஞ்சம் அடிக்கும். அதனால தான் நான் ரத்தத்தோடையே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இப்படி எண்ணெயிலே நல்லா வணங்குறப்போ இந்த கறி கலர் சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு நல்லா வணக்குங்க எண்ணெயிலேயே. அதுக்கப்புறம் தான் மசாலாலாம் சேர்க்கணும். இப்போவே பாருங்கள், இந்த பூண்டு இதெல்லாம் போட்டிருக்கனாலேயே அந்த ஃப்ளேவர் நல்லா ஒரு வாசனை வருது. பாருங்கள், இப்படி நல்லா எண்ணெயிலே வணங்கணும். இப்படி பச்சையாக இருந்த கறிக்கும் எண்ணெயில் வணக்கிற கறிக்கும் கலர் சேஞ்ச் ஆகும். கறி பாருங்கள் நல்லா கொஞ்சம் வணங்கிடுச்சு.
இப்போ வந்து சிக்கன் மசாலா நான் போடுறேன். கொஞ்சம் வந்து கரம் மசாலாவும் போடுறேன். போதும். போட்டு நல்லா இப்படி வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா இப்படி பிரட்டி விடுங்க. இப்படி நல்லா பிரட்டிடுங்க. கடையில் ஹோட்டலில் வைக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் பாருங்கள். நீங்கள் தோசைக்கு சாப்பாட்டுக்காக இருந்தாலும் செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். ரிட்டன் நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க, அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து வெங்காயமெல்லாம் வணக்கணும் பாருங்கள், அந்த சாந்தை சேர்த்துக்கலாம். அது ஏற்கனவே நம்ம வந்து எண்ணெயில் வந்து வணக்கி விட்டனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி சேர்த்துட்டு இதோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மூடி வச்சு வேக வைக்கலாம். நல்லா மூடி வச்சு வேக வைக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணிக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து வெந்திருக்குது பாருங்கள். கறி வந்து எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து காரம் உப்பு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பார்த்துட்டு இன்னும் கறி வந்து கொஞ்சம் வேகணும். இன்னும் கொஞ்சம் கறி வேகணும். இப்போ மறுபடியும் வந்து மூடி வச்சு நல்லா வேக. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போ வந்து நல்லா வந்து கறி வந்து வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை வந்து தூவி, கருவேப்பிலை இருந்தாலும் தூவிக்கோங்க. தூவி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். கறி நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. ஓகே, பாய்.